ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃப்ரீயாக இருக்கு அப்படின்னா அவன் செங்கல்பட்டு ஓகே 2 பேரும் வந்து படம் ஆகிடுச்சு படம் போகலாம் அப்படின்னு சேர்ந்தாய் இந்த மானை நாவாரசி தேனே தேனே தேனேன் இங்கு நானே வந்த துணையே வந்து அணையே அந்தம் கொண்ட சுந்தரனை சொந்தம் கொண்ட சுந்தரி. ஹாய் மக்களே, அதாவது என்னென்னா மைக்கு இல்லை, நம்மக்கிட்ட மைக் இல்லைன்றதுனால சம்பளம் நம்ம பண்ண வேண்டிய 2-3 விஷயங்கள். ஒன்று, ட்ரைபாட் வாங்கணும், கை வலிக்குது, இதை ஃபோனை வச்சுட்டு தூக்கிட்டு வ்ளாக் பண்ண முடியல ஒழுங்கா. நம்பர் 2, மைக் ஒன்று, நல்ல மைக் ஒன்று வாங்கணும். நம்பர் 3, சென்னையிலேருந்து என்னது செங்கல்பட்டுக்கு வரும்ல இருந்தாலும் எனக்கு தெரியவே தெரியாது. இட்ஸ் லைக் லிட்டரலி ஐ ஓப்பனிங். அது ரொம்ப ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்லாம் இல்லை, சாதாரண லோக்கல் வண்டி. அதுக்கே அடி பாருங்க. இது போட்டிருக்கு. எஸ், இந்த சைட் வந்தால் வெயில் கிளாரு, இந்த சைட் சும்மா சில்லு சில்லுன்னு இருக்கா பாருங்க, செம்மையாக இருக்கு. வெரி 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 ஹாப்பி. என் மக்களே, ஃப்ரெண்டு வரா, நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங்கில் போய் பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் வாங்க. ஒரு சின்ன கோஆர்டினேஷன் பிரச்சனை. அவன் ட்ரெயினில் ஏறிட்டான், ஆனால் என்னன்னா முன்னாடி ஏறிட்டான், பின்னாடி இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. செங்கல்பட்டில் போயிட்டு வந்து அப்படியே மீட் பண்ண போகிறோம். வா சொல்லு சொல்லு, உங்களுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு தெரியுமா இருக்கிற இடம். This is unbelievable. Wow. இப்படியே காமிக்கிற மக்களே, எப்படி இருக்கு? ஆர்டினரி 2x 4x 10x செம்மையாக இருக்கா? இருக்கணும் இருக்கணும், எங்கள் ஊராச்சு. செம்மையாக இருக்கு. லைக் செங்கல்பட்டு இறங்கிட்டோம் மக்களே. பட் நண்பன் எங்கே எங்கே அந்த நண்பன் தேடிட்டு இருக்கோம். எங்கே இருக்கான் இங்கே தான் இங்கேயோ கிட்ட இருக்கான்னு மட்டும் தெரியுது. இருங்க, லேப்டாப் பேக் எடுத்துகிட்டு நடந்து வருவான். எங்கே இருக்கானே தெரியலையே. முன்னாடி பார்த்தேன். இருங்க போய் பார்த்துட்டு ஒரு ஆயசம். காமெடி மக்களே, அவன் என்ன தேடி பின்னாடி வந்துட்டு இருக்கான், நான் அவனை தேடி முன்னாடி போயிட்டுருக்கேன். இருங்க, இங்கே தான் எங்கேயாவது அந்த புதோ அங்கே இருக்கான். இருங்க காமிக்கிறேன். இதோ இருக்கான் பாருங்க. எப்படி வந்திருக்கான் பாருங்க. ஸோ மக்களே, ஆக்சுவலி யாருன்னு தெரியுதா இவனை? பஸ் ஸ்டாண்டில், ஆற்காடு பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருப்பீங்க ஈஸியாக. நெக்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தோம். இப்போ பீச்சில் இருக்கோம். பீச் பேருக்குன்னு ஒரு பீச் இருக்குங்க, அவ்வளோதான். என்னடா பிடிச்சிருக்காடா உனக்கு? ஏதோ வாழ்க்கை போகிற போக்கில் போவோம். வாழ்க்கை
என்னெல்லாம் சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான். அதான் மக்களே, பீச் ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு ஊர் சுற்றி பார்த்துட்டு எங்கடா போனோம், திருப்பி ரிட்டன் மறுபடியும். நான் ஒரு 2 மணி நேரம், இவன் ஒரு 1.5 மணி நேரம் சுற்றிட்டு திருப்பி வீட்டுக்கு போகலான்றான். இல்லை, கிருஷ்ணஸ் பட்டர்பால். அடுத்து குடைவரை கோயில். குடைவரை கோயில். 5 கல் ரதம். 5 கல் ரதம். ஓகே, 5 கல் ரதம் முடிஞ்சால் பார்க்குறோம். வெயில் அதிகமாக இருக்கும் அந்த சைட் போகிறதுக்குள்ள. அடுத்து கடற்கரை கோயில், கடற்கரை கோயில் அங்கே இருக்குது, அது போயிடுவோம். லைட் ஹவுஸ். முக்கியமாக லைட் ஹவுஸ் கேட்டான். அதுக்காகவே ஈவினிங் லைட் ஹவுஸ் பார்த்துட்டு தான் போகிறோம். அவ்வளோதான் மக்களே. இதுக்கு மேலே ஏதாவது வீடியோஸ் வந்ததுன்னா என்ஜாய் பண்ணுங்கள். என்ன பண்ணோம், நம்ம ஊர் சுற்றணும். ஆனால் எங்களோட சேர்ந்து நீங்களும் சுற்றுங்க. ஆனால் என்ன வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, ஒரு இட்லி 10 ரூபா. ஐயோ, அதுவும் அந்த குழம்பு வேணாம். அவ்வளோதான்.